நான் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு டியூட்டிக்கு வந்துடுவேன். டியூட்டிக்கு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம் முறையில் வீட்டில் என்னாங்க, வீட்டில் பிரச்சனை, பக்கத்தில் படுத்தா வீட்டுக்காரி படுக்க வேணாம்ன்றா. சரி நீங்கள் 45 வயசாகிடுச்சு, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 45 வயசு ஆகிடுச்சுன்னொன்னே நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மைண்டு டென்ஷன் ஆகிற மாதிரி, 45 வயசில் நம்ம எதுக்கு என்ன பண்ண முடியலையே அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ யோசனை டிவி ஆன் பண்ணையில் டிவியில் ஆட் வருது. என்ன ஆட் வருதுன்னு பார்க்கல, இந்த மாதிரி இந்த வீக்னஸாக இருக்கவங்க இந்த லீமஸ்தான் கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 3வது நாள் என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்துட்டு டக்குன்னு உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிருது, ஹீட் ஆகிடுது. என்னடா ஹீட்டானு இப்படி தண்ணி பார்த்தா தனித்தனியாக வருது. அப்போ எனக்கு வந்துட்டு பலம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குதிரையுடைய பலம் எப்படி இருக்கோ அந்த பலம் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ஆக்டிவிட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த சோர்வுன்றதெல்லாம் போயிடுது. கை கால் சோர்வு, மேல் கால் சோர்வு அதெல்லாம் இல்லை. அப்போ என்னோட வீட்டுக்கார்ட்ட போயிட்டு நான் போயிட்டு கூப்பிட்றேன், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்களா. அவன் ஏங்க 45 வயசாகிடுச்சு, நீங்கள் போய் படுங்க, நீ என்ன பண்ண போகிறீங்களா, இங்கே வா, எனக்கு இப்படி இருக்குது என்னன்னு தெரில, என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டு பண்ணுறேன். படுத்துட்ட காலையில் எழுந்திரிச்சிக்கிறேன். மாமா என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்றுமே புரியலை, என்ன சாப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். நான் வந்துட்டு என்ன எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிங்களா. அப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி டிவியில் பார்த்தேன், லீமஸ்தான் கேப்சூல் வந்துச்சு, அதை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்போ நீங்கள் 30 வயசு பையன் மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்க. எனக்கு 30 வயசு பையன் மாதிரி தான் இப்போ அந்த ஃபீலிங் வருது. 45 வயசு இல்லை, அந்த ஃபீலிங் கிடையாது. 35 வயசு 30 வயசு ஃபீலிங் தான் வருது அப்படின்னு. சரிங்க, இதே தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா சொன்னால் இப்போ நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. அது கம்பெனியோட நேம் பேர் இருந்ததுன்னா சத்கர்த்தான்றது நல்ல கம்பெனி. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்க பலன் அடைங்க. 30 வயசு 45 வயசு கிடையாது, 30 வயசுக்குள்ளே ஃபீலிங் வரும். 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது, 30 வயசு தான் ஆகும். அந்த ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது, ஆக்டிவிட்டாக இருக்குமா, ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா லீமஸ்தான் கேப்சூல் சத்கர்த்தா அது வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள், நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், குடும்பத்தில் என் பெண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், அந்த ஒரு வரணும், எண்ணங்கள் வரணும், நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. வணக்கம். பெண்களோட திருப்தியை பத்தி ஆண்கள் யோசிக்கிறதே இல்ல. அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. பெண்களோட தேவையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க, அவங்களோட உணர்ச்சிகளையும் தேவைகளையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த வீடியோ அந்த மாதிரி ஆண்களுக்காகத்தான், தன்னோட பார்ட்னரோட சந்தோஷத்தை யோசிக்கிற ஆண்களுக்காகத்தான். சில பேருக்கு 35 வயசு இருக்கும், சில பேருக்கு 50-55 வயசு இருக்கும். அந்த ஆண்கள் தன்னோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுவாங்க. தன்னோட பார்ட்னரை முழுமையான முறையில சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு விரும்புவாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க. நான் அப்படி ஒரு அதி அற்புதமான ஆயுர்வேதிக் மருந்தை பத்தி தான் சொல்ல போறேன். லிவ் மஸ்டாங்க பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த அற்புதமான மருந்து லிவ் மஸ்டாங்க வாங்குங்க. உங்க பார்ட்னர் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அள்ளி கொடுங்க. ஒவ்வொரு ராத்திரியையும் கலர்ஃபுல்லா ஆக்குங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி லிவ் மஸ்டாங்க ஆர்டர் பண்ணுங்க.